ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சூப்பராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஓன் பிசி பில்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பிசி வீட்டில் வந்து வச்சாச்சு. ஸோ இதோட பில்டிங்கை பார்த்துட்டு வந்துடுங்க, அதாவது பிசி காம்பனன்ட் பில்டை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த பிசியோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பிசி பில்டை பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்டு வந்து என்ன பிராண்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னா கிகாபைட்டோட B450M DS3H அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு, அதாவது போர்டு வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சிஸ்டமில் கிராஃபிக்ஸ் தான். இது வந்து Zotac கேமிங் அப்படின்ற ஒரு பிராண்ட், அதாவது பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து GTX GEForce வந்து 1650 எடுத்திருக்கோம். ஸோ 1650 சூப்பர் எடுக்கல, இதில் ஒரே ஒரு ஃபேனு தான் இருக்குது. அண்ட் இது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பட்ஜெட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Zotac கேமிங் அப்படிங்கிறனால வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது மெயினாக வர்றது நம்மளோட ப்ராசர் பார்த்தோம்னா Ryzen 5 3500X அப்படிங்கிற ஒரு ப்ராசர் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராசரு, நான் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராசரு. அண்ட் இது வந்து நான் நிறையா விஷயங்களில் பார்த்து தெரிஞ்சுட்டு சூப்பராக கொண்டு வந்த ப்ராசர். இதோட கூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலர், நான் RGB கூலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை மெயினானது. ஒரு பிசிக்கு பவர் கொண்டு வரது பவர் சப்ளை. இது எந்த பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஒரு சூப்பரான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 500 வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 500 வாட்ஸ் பவர் சப்ளை, அதுவும் பிளாக் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலுக்கும் பிளாக் கேபிளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நார்மலுக்கும் பிளாக் கேபிளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பக்கத்தில் அந்த பிளாக் கேபிள் அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து பில்டு பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ பவர் சப்ளை 500 வாட் பவர் சப்ளை, பிளாக் கேபிள்து. ஸோ அடுத்தது முக்கியமானது நம்மளோட ரேம்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா GSkill ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ GSkill ரிப்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு 3000 MHz ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சூப்பரான ரேமு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இது குறை இருக்காது. நான் RGB தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நான் கேட்ட ப்ரைஸுக்கு இல்லை அப்படிங்கிறனால வந்து இதுவே சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வேறு லெவல். இது எல்லா காம்பனன்ட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளோட கேபினெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டெக்கோட DF600 அப்படிங்கிற ஒரு கேபினெட்டு. ஸோ 3 ஃபேன், அதாவது 3 ARGB ஃபேன்ஸ் முன்னாடி இருக்கும். ஸோ கைஸ், கேபினட்டோட ஒரு லுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பர் கிளாஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம காம்பனன்ட்ஸ் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நல்லா பர்டிகுலராக சூப்பராக ஹேண்டில் பண்ணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டெம்பர் கிளாஸ் மெதுவாக வைக்கணும், மெதுவாக யூஸ் பண்ணணும், சும்மா பிளேஸ்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வரதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து சரியாக தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர் ஃபிக்ஸிங் மட்டும் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ராசஸர் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த கீழே ட்ரையாங்கிள், அதாவது சின்ன ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதை வந்து மார்க் பண்ணி காமிக்கணும். அங்கே பாருங்கள், அவங்க காமிக்கிறாங்க. அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றி எதாவது வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராசஸர் புகஞ்சிரும். அண்ட் பின்னாடி இருக்கிற பின் இருக்கும், ப்ராசஸர் பின்னாடி ஒரு பின் இருக்கும், அந்த பின் எல்லாமே வந்து வளைஞ்சிரும். ஸோ ப்ராசஸர் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும், 15,000 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதுதான் வந்து மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து மெயினான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா நம்மளோட மதர் போர்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிபியூக்குள்ளே, அதாவது நம்மளோட கேபினெட்குள்ளே வைக்கிறது தான் மிச்சம். வச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஒயர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் அண்ட் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம், அவ்வளோதான் வேலை. அதை ஒரு டைம் லேப்ஸ் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை ஒரு 2-3 வீடியோ கழிச்சு நான் அதோட ரிவ்யூ சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் என் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு.